சரி அதனால என்னங்க அப்பதான் சரி யாரும் வரலையா அப்ப நானே இப்போ ஒரு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வீடியோ போட்டு அது சரி அது பண்ணலான்ட்டு ஒரே நிமிஷம் இருங்க. சரி இப்போ நாம் அந்த எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சரி இந்த இன்டர்நெட் காலத்தில் அதாவது நாம் அந்த 114ஆம் பக்கத்தில் நாம் தொடர்கிறோம். மனிதன் தனிப்பட்ட முறையில் ஒரு முடிவு எடுத்து தனியாக வாழ்ந்து யோக சாதனைகள் முன்னேறியது அந்த காலம். அதுதானே படித்தோம். 110ங்களா? 114. சரிங்க. ஆமாங்க. 14, 15ங்களா? அதுதான் படிக்கணும். தமிழ்நாட்டில் இந்த புத்தகம் பரவும் போது இதன் ஆங்கில மொழிபெயர்ப்பு என்னால் தயாரிக்கப்பட்டு உலகளவில் இந்த எண்ணம் இதுதான் இன்னும் அது பரவலை. இன்னும் நாங்கள் அந்த ஆங்கிலத்தில் அடிக்க சொல்லி அந்த விஜயா பதிப்பகம் அவர் ஐயா போய் இன்னைக்கு ஐயா மறைஞ்சி இப்போ 8 வருஷம் ஆகி போச்சு. ஆனால் அவர் எந்த வகையான முயற்சியும் எடுக்கவே இல்லை. அதனால நான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வச்சிருக்கிறேன். ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறது 1 மணி நேரத்தில் மொழிபெயர்த்தலாம். நான் இந்த 220 பக்கத்தையும் படம் எடுத்து அப்படி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வச்சிருக்கேன். யாருக்கு வேணா அனுப்பலாம். ஆங்கிலத்தில் நிறைய பேர் தப்பிப்பாங்க, வாய்ப்பு இருக்கு. ஆங்கிலத்தில் அடிக்க மாட்டேங்கிறான். ஏன்னா இந்த புத்தகம் எல்லாம் வாங்கி படிக்கணும் இல்லையா? அரசாங்கமே வாங்கி இந்த புத்தகத்தை படிக்க சொல்லணும். விருப்பம் இருக்கிறவங்க உடம்பை சுத்தப்படுத்திக்கணும். ஒரு அமைச்சராவது இதுல ஒண்ணு இருக்கு, உண்மை இருக்கு. நூலகத்துல வைக்கணுங்க, பாடத்திட்டத்துல கொண்டு வரணுங்க. நூலகத்துல வைக்கணும். யோக மன்றங்கள் பேசணும். முதல்ல யோக மன்றங்களே பேசணும். யோக மன்றங்கள் அவங்க கடைப்பிடிக்கட்டும் பரவாயில்ல. ஒரு ஆராய்ச்சி இருக்குதுன்னு கூட சொல்லலாம் இல்லையா? எத்தனையோ ஆயிரக்கணக்கான நூல்கள், மத நூல்கள், ஏராளம் மத நூல்கள் இருக்கின்றன. அறிவியல் நூல் ரொம்ப குறைவாத்தான் இருக்குது. இது ஆராய்ச்சி செய்யப்பட்டு எழுத நூல். அது ஒரு தனி மனிதன் உடலிலே உலகத்திலே தனி மனித உடலை ஆராய்ச்சி பண்ணி ஒரு நோயை ஒரு குறிப்பிட்ட காலத்துல குறைச்சு உடம்பு ஒரு கட்டத்துக்கு மேல குறையாதுன்னு கண்டுபிடிக்கிறது தைரியம் வேணுங்கய்யா. எப்ப நிக்குன்னு யாருக்காவது தெரியுமா? இதுக்கு மேல நிக்காதுன்னு எத்தனை இடம் உறுதிப்படுத்தி இருப்பாரு. இதுக்கு மேல ஏறாது, இதுக்கு மேல இறங்காது அப்படிங்கிறது என்ன சாதாரண விஷயமா? இன்னைக்கு நோபல் பரிசுங்கிற அந்த பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க எல்லாரும். பார்க்க என்ன நோபல் பரிசு பாடுறான், என்ன தன் சொந்த உடலை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறாரு பாருங்க. அதான் பெரிய விஷயம். அதனாலதான் நம்ம உணவை பற்றி கவலைப்பட தேவையில்லை. எனர்ஜி, அதாவது ஆற்றல் என்பது வேறு, நாம் சாப்பிட்ற திடப்பொருள் என்பது வேறு. நாம் திடப்பொருளை சாப்பிட்டு கொண்டு அது என்ன காட்டினா பல்வேறு தொந்தரவை உண்டாக்குது. அது நம்ம விரும்புகிற பொருள் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறாரு. அதனாலதான் நீங்கள் ஒரு ஆசைப்பட்டால் அனுபவிப்பதும் அல்லது அறிவு விசாரணையில் தகர்த்து விடுவதும். ஆசைப்பட்டு அனுபவிக்கிறோம்னு வச்சுக்கங்களேன், ஒரு பொருள் அனுபவிக்கிறோம், அது ருசி உள்ள போகுது. அல்லது அறிவு விசாரணையில் அறிவுக்கு உட்படுத்தி அது என்ன பண்ணலாம், தாண்டி போயிடலாம். தடையை தாண்டுதல். 2 தான் இருக்கு வாய்ப்பு, 2 வாய்ப்பு, அவ்வளவுதான். அனுபவிக்கிறியா அல்லது தாண்டி போறியா? அனுபவிச்சா அதுக்கான வேலையை நமக்கு சிறு அளவு பொருள் செலவாகும். அனுபவிக்கலையா உடலுக்கு துன்பமும் இல்லை, தாண்டி போயிட்டே இருக்கலாம். அப்ப துன்பம் இல்லாத படித்தே நாம சொல்றோம். நாம அனுபவிச்சுட்டே இருந்தோம்னா அதுக்கான செலவும் ஆகுதுங்க. அனுபவிக்க உயிர் செல்ல அழிந்து விடுகிறது. நம்ம உயிர் செல்ல அழிஞ்சிரும். உயிர் செல்ல அதுதான் பெரிய விஷயம். அதனாலதான் ஜீரநீர் சுரக்கிறதே நிறுத்தணுங்கிறோம். பழங்கள் சாப்பிட்டாவோ அல்லது பழங்கள் சுத்தப்படுத்துறதை தவிர சாப்பிட்டுட்டு வாழ்றது இல்லை. நாம சாப்பிட்டுட்டு வாழ்றதே நீரும் காற்று சாப்பிட்டு வாழணும். அது அடிப்படை. ஏன்னா நாம 7ஆம் நிலை. ஒரு நிமிஷம்.
வணக்கம். 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 நான் பேசுறது தெளிவா இருக்கா? கேக்குங்க, நல்லா கேக்குதுங்க. அதுக்குள்ள அங்கிருந்து பொண்ணு கூப்பிட்டாப்ல. ஆ, சரிங்க. ஆ, சரி சரி, கல்லூரிக்கு போயிட்டு இருக்கிறேன், எல்லாமே கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிறாப்ல. சரி, மெல்ல மெல்ல ஆரம்பிக்கணும், மெல்ல மெல்ல ஆரம்பிக்கணும், கவனிங்க அப்படிங்கிறேன். தைரியம் கொடுக்கணுங்க. ஏன்னா ஆமாங்க, குடுக்கணுங்க. ஆமா, தைரியம் கொடுக்கணும், பேசணும். அது ஆசிரியருக்கு வாய்ப்பு இருக்கிறப்ப பேசி நான் யாருன்னு சொல்ல வைக்கணும், எதுக்காக இங்க வந்திருக்கிறேன்னு சொல்லணும். நான் இந்த கல்லூரிக்கு பெருமை சேர்க்க வந்திருக்கிறேன், இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு மெல்ல ஆரம்பிக்கணும். அந்த திட்டத்தில் தான் போறாங்க. சரி, சரி. இந்த புத்தகத்தை கையோட எடுத்துட்டு போகல, இப்ப பின்னால 2 புத்தகம் அனுப்பிச்சிருக்கேன். சரிங்க. எப்பவுமே இந்த புத்தகத்தோட தான் போகணும் வரணும். சரிங்க. கூட நான் இப்ப மாடி வீட்டில் தான் தங்கியிருக்கேன். அந்த அமைதியான இடத்துல உட்காந்துருக்கேன். ஒருத்தர் பார்த்தாரு, என்ன என்னமோ புத்தகம் இருக்குது அப்படின்னாங்க. ஆமா அப்படின்னு. அது இது ஒரு ஒரு 500 வீடு இருக்கு. சரிங்க. எல்லாம் பரபரப்பா போயிட்டு இருக்குது, எல்லாமே எல்லாம் பரபரப்பா போயிட்டு இருக்குது. பார்த்துட்டு சரி. இது ஒரு அற்புதமான முறை அப்படின்னா, சரி அப்ப நீங்க திடப்பொருளே தேவையில்லையா? திடப்பொருளே தேவையில்லை அப்படின்னு. திடப்பொருள் தாங்க நமக்கு பிரச்சனையே வருது அப்படின்னு. திடப்பொருள் திடப்பொருள் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு. திடப்பொருள் சாப்பிட்றது இல்லை அப்படின்னாவே ஆரோக்கியம் வந்துடுது. அது அவங்களுக்கு இன்னும் அது புரியாது. பார்த்தாங்க, சரி ஓ என்னமா வகுப்படுத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னாங்க. பார்க்குறாங்களே எல்லாருமே, இந்த நடைபாதையிலே இருப்பான். சரி. அது நமக்கு ஒரு ஒதுக்குவாங்க, ஒரு அமைதியாக நடந்தான். யாராவது 2 பேர் தினமும் ஒரு 4 பேர் மேலே போகிற பார்த்துட்டு பார்த்துட்டு போவாங்க, என்னமோ வகுப்படுக்குதான். அப்போ என்னங்க என்ன வகுப்படுத்திட்டு இருக்குன்னு கேட்டாங்க. அப்போ நான் காமிச்சேன், ஏதோ ஒன்று போகட்டும். அவன் ஒருத்தருக்கு தெரிஞ்சதுன்னா அப்படியே போகும். இந்த மாதிரி எல்லா நோயும் குணமாக்கலாங்க அப்படின்னா. ஒரே வரி தான், ஒரே நிமிஷம் தான் பேசினா அவர் போயிட்டார். சரிங்க நல்லது செய்யுங்கன்ட்டு போயிட்டார். அப்போ நான் இந்த நான் ஒரு வருஷமா இங்கே வந்துட்டு தான் இருக்கேன். யாருக்கும் இதை பற்றி தெரியவே தெரியாது. சரி. ஏன் அப்படின்னா, இந்த கலை என்பது அவ்வளோ ஆஹ், இந்த தடைகள், இந்த இயற்கை தடை, அறிவியல் தடை, இவ்வளவு தடைகள் இருக்கு. நம்ம யாரையும் போய் நான் இப்படி இருக்குன்னு சொல்லவும் முடியாது. நான் இப்படித்தான் இருக்கேன்னு சொன்னா அவங்க நம்பவும் மாட்டாங்க. ஏன்னா அதான் அந்த உள் தூய்மை என்பது யாருக்கும் தெரியாதனால. இப்ப உள் தூய்மை செய்யறனா ஆரோக்கியமா இருக்கு. அப்ப நான் வந்து சோர்ந்து படுத்திருக்கேன், ஒரு மாதிரி படுத்திருந்தா விசாரிப்பாங்க. நான் அவங்கள விட சுறுசுறுப்பா இருக்கிறனால, அவங்கள விட நான் சுறுசுறுப்பா இருக்கிறனால வித்தியாசமே பல தெரியாது. மடங்குங்கய்யா. ஆஹ் மத்தவங்கள விட பல மடங்கு சுறுசுறுப்பா இருக்கீங்க. ஆஹ் அதனால அவங்க என்னன்னா, ஆஹ் அப்ப நமக்கு அந்த வித்தியாசம் தெரியாதனால சுறுசுறுப்பா இருக்காங்க போறாங்கிறது, இந்த வித்தியாசம் தெரியாதனால அவங்க கண்டுபிடிக்க முடியறது இல்ல. இதே ஒரு யாரோ ஒருத்தர் நம்ம கவனிச்சுட்டு இருக்கிறாங்க, இப்ப ஏதோ மாற்றங்களை தான் கண்டுபிடிப்பாங்க. அவன் நம்மள புதுசா பாக்குறதுனாலையும் அங்க முதல் இப்படித்தான் இருப்பாராக்கா. அப்போ நம்ம எப்படி அது உள்ள என்ன இருக்கு, என்ன இல்லை, அந்த என்ன பழக்கம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாதனால நம்ம என்ன சொன்னாலும் அவங்களுக்கு மண்டையில ஏற போறது இல்லை. இயற்கை பாருங்க இப்படி ஒன்று இருக்குது பாருங்க. நான் பாட்டுக்கு பயணம் பண்ணிட்டே இருந்தேன்னா இவர் எப்படி இருக்காரு, என்ன பண்றாரு, என்ன சாப்பிட்டாரு, தின்னா, இதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. நாம் எப்படி அடுத்தவங்களை விசாரிக்கிறது இல்லையோ அவங்களும் நம்மளை விசாரிக்க மாட்டாங்க. நமக்கு தெரிஞ்சவங்க தான் விசாரிப்போம். உங்களை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் உங்களை விசாரிப்பாங்க. தவிர நீங்க பொதுவாக இடத்துல இப்படி போயிட்டு இருக்கிறீங்க, இப்ப ரேஷன் கடைக்கு போனேங்கிறீங்க, யாராவது உங்களை விசாரிச்சாங்களா? இல்ல. வந்தீங்க, ஏதோ பொருளை வாங்கினீங்க, போனீங்க. தெரியாது. அதுல உண்மையான யாராவது என்ன காட்சி, என்ன ஆச்சு, போன வாரம் ஒரு மாதிரி இருந்தீங்க, போன மாசம் ஒரு மாதிரி இருந்தீங்க அப்படின்னு அவங்க ஆமா, கேட்டாதான் ஆமாங்க. சொல்லலாம். இப்போ அவங்க தான் கேட்பாங்க. மற்றபடி பொது ஜனங்கள் எதுக்கு உங்களை கேட்கறாங்க? அதே மாதிரி தான் இது. ஆனா இதை பத்தி கவலைப்படும் இல்லை. நம்ம சேர்ந்தவங்களும் கொஞ்ச நாளைக்கு இது கேட்டுட்டு, ஓ இவங்க இப்படி எல்லாம் இருப்பாங்களா தெரியுது அப்படின்னு விட்டுருவாங்க அவங்க. இப்ப என்னை சார்ந்தவங்க 25 வருஷம் ஏதாவது கேள்வி கேட்டிருக்கலாம், அதெல்லாம் மறந்துட்டேன். யார் கேள்வி கேட்டேன்னு கூட எந்த நினைப்பும் எனக்கு கிடையாது. இப்போ நமக்கு வந்து அறிவியல், மெய்யறிவியல் இப்படி போயிட்டு இருக்கனால நம்ம இதை பத்தி கவலைப்பட முடியாது. சரி படிங்க, முடிச்சுக்கலாம். 114. 114ங்க. ம்
தமிழ்நாட்டில் இப்புத்தகம் பரவும் போதே இதன் ஆங்கில மொழிபெயர்ப்பு என்னால் தயாரிக்கப்பட்டு உலக அளவில் இந்த எண்ணம் பரவ முயற்சிகள் மேற்கொள்ளுவேன். ம். எறும்பு கூட்டங்களைப் போல நாம் 600 கோடி மக்களும் ஒன்றாகவே முயற்சிகளில் ஈடுபட கடமைப்பட்டுள்ளோம். ம். மதங்களை பற்றி நான் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு குறிப்பு எழுத கடமைப்பட்டுள்ளேன். ம். எந்த மதமும் மனித சமுதாயத்தின் பெருக்கத்திற்கு விரோதமானதல்ல. ம். இந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வழிகள் தவிர வேறு வழியில் நம் மனித சமுதாயம் நிலையான முறையில் தொடர்ந்து பெருகி வாழும் நிலையை அடைய முடியும் ம். என்று என் வாசகர்கள் யாராவது கருதினால் அந்த கருத்தை ஆராய்ந்து தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். ம். ஆனால் இயற்கையும் முன்னோர்களும் வகுத்துள்ள வழி இப்புத்தகத்தில் கூறப்பட்டிருப்பதுதான். இது மனித சமுதாயம் சில நூற்றாண்டுகளாக மறந்துவிட்ட கலை. அதை நினைவுபடுத்துவதே இப்புத்தகத்தின் நோக்கமாகும். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலஞ்சை தூங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. தமிழ் மூதாட்டி ஔவையார் விநாயகருக்கு 4 பொருள்கள் நிவேதனமாக தருவார். அதற்கு பதிலாக 3 தமிழ் இயல் இசை நாடகம் தமிழ் நாடகம் இவைகளை விநாயகர் தனக்கு தர வேண்டும் என்று விரும்பி கேட்கிறார். இந்த பண்டமாற்று முறை எல்லா மதங்களிலும் இருக்கிறது. இது துவைத சித்தாந்தத்தின் இயற்கை. இதை பற்றி தொடர்ந்து குறிப்பு 5 விளக்குகிறேன். குறிப்பு 4 ஜனநாயகத்தின் 4 தூண்கள் எனப்படுபவை. சட்டத்தை உருவாக்கும் அமைப்பு லா மேக்கிங் பாடி, சட்டத்தை அமலுக்கு கொண்டு வரும் அமைப்பு எக்ஸிக்யூட்டிவ் பாடி, நியாயஸ்தலங்கள் ஜூடியரிங்களா, பத்திரிகைகள், தகவல் சாதனங்கள் பிரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. மேற்கண்ட அமைப்பில் மக்களை எந்த லட்சியத்தை நோக்கி முன்னேற்றுவது என்ற செய்தியோ அதற்கான திட்டமோ கிடையாது. இது இன்று நேற்றல்ல, மனித சமுதாயம் உண்டான நாளிலிருந்து இருந்து வரும் குறைபாடு. நம் எல்லோருமே என்ன புரியுதா? எந்த லட்சியத்தை நோக்கி முன்னேறுவதுங்கிறது தெரியலைங்க. அப்படி போயிட்டு இருக்குது. நாளுக்குமே இந்த லட்சணத்துல தான் இருக்குது. ஆமாங்க. அது சட்டம் இயற்றும் அமைப்பு, சட்டத்தை நடைமுறைப்படுத்துறது, அப்புறம் வந்து ஜுடிஷியரி நீதிமன்றங்கள், அதுக்கப்புறம் தகவல் தொடர்பு சாதனங்கள். தகவல் தொடர்பு தகவல், இப்ப நாம இந்த தகவல் எழுதியாச்சு, இந்த தகவல் தான் மக்களை வழி நடத்த வேண்டும். இந்த தகவல் படி நீதிமன்றங்கள், இந்த தகவல் படி ஆட்சி அதிகாரங்கள், இந்த தகவல் படி சட்டங்கள். இதான் இயற்கை சட்டம். இது வந்து அதனால இது அரசாங்கம் வந்து புரிஞ்சுக்கணும். அரசாங்கம் பண்ணி இதை இயற்கை மருத்துவத்தில் வைக்கணும். இதுக்கு ஆசிரியர்கள் உருவாக்கணும், இது சொல்லித்தர ஆசிரியர்கள் உருவாக்கணும். பிழைப்பு தான் நடத்துதுங்க ஐயா. பிழைப்பு நடத்துறதுக்கு தான் சொல்லி தர்றாங்க, மற்றபடி எதுக்கும் இல்லைங்க. லட்சியம் எல்லாம் கிடையாதுங்க. அது இன்று ஏற்பட்ட தவறு இல்லை, இது ஆதியில் ஏற்பட்ட தவறு. சரி. அப்ப நீங்க யார ஆதியில் அப்ப அடிப்படையில் நம்ம சரி செய்யணும். நம்ம அடிப்படையில் சரி செய்யணுமா இல்லையா? நம்ம வந்து சமையல் கட்டை மூடணுமா இல்லையா? மூடணும். முதல்ல நம்ம கிட்ட இருந்து தான் தொடங்கணும். அப்ப சமையல் கட்டை நாமளே மூடாம அவன் சமையல் கட்டை திறந்து வச்சுட்டு போட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அறியாதவங்களுக்கு சரி, அறிந்தவங்களுக்கு நம்ம 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா அந்த காய் கீரையை வேக வச்சு சுத்தம் பண்றதுக்கு தான், பல்லு விளக்குறதுக்கு தான் நமக்கு தேவை. பல்லு விளக்குறதுக்கு வேப்பங்குச்சி தேவை மாதிரி வேப்பங்குச்சி பல்லு விளக்க. நான் 30 வருஷம் வேப்பங்குச்சி தான் விளக்க, எந்த ஒன்றும் ஆகிறது இல்லை. அப்ப இந்த கீரை தான், கீரை வேக வைத்து கடைச்சிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. இது வந்து சுத்தம் பண்ண அந்த பசி அமைதியா இருக்கிறதுக்கு நமக்கு வந்து இயற்கை நம்மளை கூட்டிட்டு போகுது. இயற்கை தான் நம்மளை கூட்டிட்டு போகுது. அப்ப அந்த விஷத்தை பாருங்க, அந்த விஷத்தை மட்டும் வைக்காம இருந்தா நம்ம என்ன செய்ய போறோம்? பசின்னு ஒண்ணு இல்லாம இருந்தா நான் எந்த பயிர் செய்ய போறது இல்லையே. நீங்க மனுஷனா மாறப்ப பசி நிறுத்திட வேண்டியதானே? பாக்டீரியா வந்து அப்படி ஏன் செய்ய மாட்டேங்குது இயற்கை? பாக்டீரியா வந்து தகுந்த சூழலில் 1 மணி நேரத்திலே பாக்டீரியா வைரஸ் ஒரே மணி நேரத்தில் தகுந்த சூழலில் பல லட்சக்கணக்கிலாக பெருகக்கூடாது. பல்கி பெருகிறோம், ஒரே மணி நேரத்துல பல்கி பெருகிறோம். அந்த மாதிரி மனுஷன் பெருக முடியாது, அந்த மாதிரி மனுஷன் பெருக முடியாது. இவ்வளவு தடங்களை தாண்டி இன்னைக்கு 800 கோடி மக்கள் ஆயிட்டும் பாருங்களேன். இவ்வளவு போர் நடக்குது, இவ்வளவு அழிவு நடக்குது. அப்ப இயற்கை என்ன பண்ணுதுன்னா எல்லாத்தையும் அழிச்சிருச்சு, மனிதனை மட்டும் அழிக்காம கொண்டு போயிட்டே இருக்குது பாருங்க. ஆச்சரியமா இருக்குது பாருங்க. மனித கூட்டம் மட்டும் ஏங்க பெருகுது? மற்றதெல்லாம் யானை கூட்டம், சிங்க கூட்டம் எல்லாம் குறைஞ்சிட்டே போகுது. ஆனா மனித கூட்டம் மட்டும் பெருகுது பாருங்க. யாரும் புரிஞ்சிக்கல பாருங்க. நாளைக்கெல்லாம் பெருகிட்டே, இன்னும் 50 வருஷத்துல நம்மளே 145 கோடி ஆகி போச்சு. 145 கோடி. பாரதியார் வாழ்ந்த காலத்தில் கவிஞர் பாரதியார் பாடுகின்ற 33 கோடி முகமுடையால் சிந்தனை ஒன்றுடையால்னு பாண்டார். 33 கோடி முக்குடையால் சிந்தனை ஒன்றுடையால், எல்லாரும் ஒண்ணுதான் அவர் பாண்டாரு.
இன்னைக்கு அவர் சொல்ற மாதிரி 5 மடங்கு ஆயிப்போச்சு. 5 ஆமாங்க. மடங்கு 5 15 143 கோடி தாண்டியாச்சு. உலகத்துல உலகத்துல சைனாவை விட நம்ம முந்தி போயிட்டோம். நாம சைனாவை விட நம்ம அதிகமா மக்கள் தொகை. சைனா வந்து அறிவியலுங்கிற பேர்ல நாட்டை நாசம் பண்ணிட்டு இருக்கிறான். இங்க எதுவுமே இல்லாம நாடு நாசமா போயிட்டு இருக்குது. நம்மளுக்கு கூத்தடிக்கிற வேலை. நமக்கு அறிவியலும் கிடையாது, கண்டுபிடிப்பு கிடையாது, யாரும் கண்டுபிடிக்கிறதும் கிடையாது, அறிவியலும் கிடையாது. அப்படி போயாச்சு. சரிங்க. அறிவியலே வளராது. இந்தியாவில் அறிவியலே வராது. இந்த அரசியல்வாதிகள் இருக்கிற வரைக்கும், இந்த வெள்ளைக்காரன் கல்வி சரி. இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் வரவே வராது. சரிங்க. நான் முயற்சி பண்ணிட்டு எங்கேயோ கொண்டு போறேன். இந்த இன்டர்நெட் இருந்த காட்டுது எங்கேயோ போகுது. சரியா? சரி. சரிங்க. மேற்கண்ட அமைப்பில் மக்களை எந்த லட்சியத்தோடு நோக்கி முன்னேற்றுவது என்ற செய்தியோ அது திட்டமோ கிடையாது. இது இன்று நேற்று அல்ல. மனித சமுதாயம் உண்டான காலிலிருந்து மனித சமுதாயம் உண்டான நாளிலிருந்து ஏற்பட்டது. அதை சரிங்க. நாம் எல்லோரும் மேற்கண்ட வட்டத்திற்கு உள்ளே இருக்கிறோம். ஒரு சாதாரண ரேஷன் கார்டு பாருங்க வைத்திருந்தால் கூட நாம் மேற்படி அமைப்புக்கு உட்பட்டவர்கள் என்பதை காட்டுகிறது. சுருக்கமாக சொன்னால் நாம் பிறவியில் இருந்து அவங்ககிட்ட நாம ஒரு ரேஷன் கார்டு வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்ப அவங்க சொல்ற சட்டத்துக்கு உட்பட்டதாக அர்த்தம் என்பதை காட்டுகிறது. சுருக்கமாக சொன்னால் நாம் பிறவிலிருந்தே எல்லாத்தையும் அரசாங்கத்திடம் கொடுத்துவிட்டு அவர்கள் சட்டப்படி பெற்றுக் கொள்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்க அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டு அவன் என்ன சொல்றான்னு அதுபடி வாங்கிக்கிறோம். இது எப்படி ஒரு மோசமான நிலை பாருங்க. ஆமாங்க, சுதந்திரமே பறிபோற மாதிரி தான் இருக்குங்க. பிறவிலிருந்தே சகலத்தையும் அரசாங்கத்திடம் கொடுத்துவிட்டு அவர்கள் சட்டப்படி பெற்றுக் கொள்கிறோம். இது ஆதியிலிருந்து வந்த அமைப்பு. இது ஆதியிலிருந்து இருக்குது, இன்னைக்கு நேற்றல்ல. உலகத்திற்கு வழிகாட்டியவர் மேற்படி வட்டத்திலிருந்து வெளியே வந்து அதை செய்தார்கள். மேற்படி வட்டத்திற்கு இருந்து வெளியே வந்தவர்கள் கூட முயன்று வெளியே வந்துதான் சாதிக்க முடியும். இப்ப நம்ம உணவு வட்டத்திற்கு வெளியே வந்தா தான் சாதிக்க முடியும். உணவு வட்டத்துக்கு வெளியே வந்துட்டீங்கன்னா இயற்கை. இப்ப இயற்கை தான் உங்களுக்கு அரசன், இயற்கை தான் ராசா, எல்லாமே. இதோட நிறுத்திக்கலாம். மகான் புத்தர் இளவரசராக பிறந்தார். சொல்லாமலே துறவு பூண்டு 6 வருடம் தவம் செய்து துறவு நிலையிலே அந்த கால சமுதாயத்திற்கு வழிகாட்டினார். திருவள்ளுவர் சங்க புலவர் அல்ல என்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன். மிகச்சிறந்த கடைச்சங்க நூலான திருக்குறள் சங்கத்தில் அரங்கேற்றமாக ஏற்பட்ட தடைகளை பற்றி ஒரு சரித்திரமே உண்டு. திருக்குறளை யாரும் ஏற்றுக்கவே இல்லை. எல்லா மன்னர்களும் புறக்கணித்தார்கள். எல்லா கவிஞர்களும் புலவர்களும் எவனும் அரசவைக்கு உள்ள விடல. வந்தாலும் கேவலப்படுத்தி அனுப்புறது. இப்படியெல்லாம் ஆமா. ஆதிசங்கர் கடும் ஒழுக்க நூலுங்க, விதிமுறைகள் கட்டுப்பாடு அதிகம்ங்க, அவங்களால ஏத்துக்க முடியல. அப்படித்தானுங்க? ஆமா ஆமா. பிச்சை எடுத்து வாழணும்னு அவசியமே எழுதுறாருல. இப்ப பிச்சை எடுத்து வாழணும்னா யாரையும் புகழ்ந்து வாழணும் அவசியம் இல்லையே. அவர் சொல்றாரு. அப்ப அது அவர் வாழ்ந்து காட்டியிருக்காரு. அவரும் மறைஞ்சிருக்காரு. அவர் அந்த அந்த பழுத்த நிலையில யோக நிலையில தான் பிரிச்சிருக்கணும். அந்த அறிவு நமக்கு கொஞ்சமாவது இருக்கணும், இருக்குது. அதனால இதை பத்தி பேசுறோம். சரிங்களா? இதோட முடிச்சுக்கலாம். ஆதிசங்கரர் இறந்து உண்டு இந்தியா முழுவதும் சுற்றி அத்வைதத்தை பரப்பினார். இந்தியாவின் 4 எல்லைகளிலும் அதற்கு மடங்களை நிறுவினார். சித்தர்கள் அவர்கள் வழியில் பாமர மக்களுக்கு புரியும்படி பல நூல்கள் எழுதி நல்ல வழிகளை காட்டினார்கள். மேற்கண்ட எல்லோரும் அரசியல் என்ற வட்டத்திற்கு வெளியே இருந்துதான் மனித சமுதாயத்தை திருத்தினார்கள். இப்ப இது அரசாங்கம் செய்யறதுக்கு மாறு. அதனாலதான் அரசாங்கத்தை பத்தி கவலைப்படாம நாம கவலைப்படுறோம். சரியா? மீடியா இதை பத்தி பேசுவோம். நன்றி.